ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஒரு காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரக்கொழுக்கட்டையும் வேர்க்கடலை சட்னியும் தான் பண்ண போகிறோம். சாயந்தரம் டீயோட சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபனோட சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுவோம் எண்ணெயிலே. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவுன்னு தனியாக இருக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் எடுத்து இதோடு சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நம்மளுக்கு கரிஞ்சிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்ல மிதமான சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது குலையக்கூடாது, கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வெந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கைட்டே நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கொழுக்கட்டைகளுக்கெல்லாம் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிடுவோம், ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஆயில் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து உருண்டைகளாகவோ, நம்ம கொழுக்கட்டை கைப்பிடி கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல அதே மாதிரி அச்சு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 சேஃப்லேயும் பிடிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பிளேட்லேயும் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி தட்டை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம வேக வச்சோம்னா சூப்பரான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆகிருச்சு. ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆவி பறக்க இருக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான காரக்கொழுக்கட்டை பண்ணிவிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக உள்ள வேர்க்கடலை சட்னி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் 3 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதே கடாயில் ஒரு 10 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பிறகு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை 2ஐயும் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கணும். நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தால் வறுத்துட்டு தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ தேங்காவையும் இதோடு சேர்த்து தேங்காய் வந்து நம்மளுக்கு கரிஞ்சிடாமல் பார்த்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. இதோட ஒரு சின்ன துண்டு அளவு புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சட்னிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி தாளிச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு இந்த தாளிச்சு ஊற்றுற வீடியோ வந்து மிஸ்ஸிங் ஆகிருச்சு. அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சூப்பரான காரக்கொழுக்கட்டையும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.